2026 வந்து அண்ணா சொல்லிட்டாரு. அது அமித்ஷா சொல்லுவாங்க. எங்க ஏற்கனவே தான் சொல்லிட்டாரு. இன்னும் எத்தனை தடவை தான் கேட்பீங்க? தெளிவா சொல்லிட்டாரு. இன்னும் நீங்க எல்லாம் பத்திரிகையில் தான் வச்சிருக்கீங்க, ஊடக நண்பர்கள். முதல்ல ஐடிசி சோழா ஹோட்டல்ல முதல் பேட்டி கொடுத்தார். இந்த பேட்டி பார்த்தீங்களா இல்லையா? பார்த்தீங்களா? அது என்ன சொன்னாரு? அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணி அமைச்சிருக்குது. இந்த கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை தாரும், அதிமுக தான் ஆட்சி அமைக்கும். எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் இபிஎஸ் தெளிவாக சொல்லியாச்சு. இதுக்கு மேல எத்தனை தடவை தான் திருப்பி இதே கேள்வி கேட்கறீங்க? தயவு செய்து இதெல்லாம் ஏற்கனவே முடிந்தது. 4-5 மாதத்துக்கு முன்பாகவே இதற்கான பதில் கொடுக்கப்பட்டு விட்டது. இன்னும் சில கட்சிகள் சொல்ல முடியாது. எந்த கட்சி எங்க இருக்குன்னு தேர்தல் அறிவிப்பு வெளியான சொல்ல முடியும். எங்க கூட்டணியில் இன்னும் சில கட்சிகள் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. தேமுதிக நிலைமை இன்னும் சில கட்சிகள் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. சார், தமிழக முதல்வர் வந்து நாளைக்கு திருப்பத்தூர் வராரு. இந்த நிலையில வந்து ஏற்கனவே நம்ம கட்சியில் இருந்த தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் வந்து அந்த கட்சியில போய் சேரதா ஒரு பரவி வந்தது. இதை பத்தி உங்களுக்கு கருத்து? ஏற்கனவே கட்சிக்கு போய் வந்தாரு. ஏற்கனவே அதிமுக திமுக போயிட்டு தான் மறுபடியும் வந்தாரு. இல்லைங்க சார், தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சார் ஏற்கனவே அந்த அம்மா திமுக போயிட்டு தாங்க மறுபடியும் அதிமுக வந்தாங்க. அதனால மீண்டும் திமுக போறது ஒன்றும் புதுசா ஒன்றும் கிடையாது. அதனால அதிமுக எந்த பாதிப்பு இல்லை. தமிழகத்துல தொடர்ந்து கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு வருது. இது குறித்து பொதுமக்களோ மற்றவர்களோ புகார் அளிச்சா அரசு அதிகாரிகள் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கிறது இல்ல. இதை பத்தி உங்களோட கருத்து சார்? நாங்கள் தெளிவா சொல்லிட்டோமே. நேற்றைக்கு தானே உங்களுக்கு பார்த்துருக்கேன். 2 நாளைக்கு முந்தி எங்களுடைய மாவட்ட கரூர் திரு விஜயபாஸ்கர் அவர்கள் நேரடியா அந்த கனிம வள கொள்ளை நடக்கின்ற இடத்துக்கே போய் அங்க இருக்க கிட்டாச்சி மேலே ஏறி கோட்டை எடுத்து அங்க இருக்கின்ற காவல் அதிகாரிகளை வரவழைச்சு 5 ரீச்சில் நடக்குது. ஒரு நாளைக்கு ஒரு ரீச்சில் 600 லோடு மணல் போகும். 3000 லோடு மணல் தொடர்ந்து போயிட்டு இருக்கு. எந்த அதிகாரியும் கண்டுகொள்ளவில்லை. மாவட்ட ஆட்சி ஆகட்டும் அல்லது காவல்துறை கண்டுபிடிக்கட்டும், அந்த பகுதியில் இருக்கின்ற வருவாய் அதிகாரி காவல்துறையில் கண்டுபிடிக்க பார்க்கறதே கிடையாது. அவர்கள் எல்லாம் அவர்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறாங்க. அதிமுக ஆட்சி மலர்ந்த உடனே இந்த கனிம வள கொள்ளையில யாரெல்லாம் ஈடுபட்டார்களோ, அதற்கு யாரெல்லாம் துணை போன அதிகாரி இருக்கின்றார்களோ அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். சார், 2026 தமிழக வெற்றி கழக வருகை வந்து யாருடைய வாக்கு வங்கி வந்து குறையும் சார்? இன்னும் ஒரு தடவை கூட தேர்தலை சந்திக்கலையே. தேர்தல் சந்திச்சா தானே தெரியும். தேர்தலை சந்திக்க யாரையும் கண்டுபிடிக்க முடியாது. இன்னைக்கு நம்ம தமிழக வாக்காளர் பெருமக்கள் வந்து விழிப்புணர்வுடைய யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நன்றாக தெரியும். எந்த ஆட்சி வந்தா நாட்டு மக்களுக்கு நன்மை கிடைக்கும் தெரியும். இன்னைக்கு அதிமுக 31 ஆண்டுகாலம் ஆட்சி புரிந்த கட்சி, பொன்விழா கட்சி. இந்த கட்சியில் தான் இன்னைக்கு தமிழகம் இந்த அளவுக்கு இந்தியாவிலே உயர்ந்து வருவதற்கு காரணமே அதிமுக தான். அதிமுக ஆட்சியுடைய வரலாறு நாட்டு மக்களுக்கு தெரியும். அதிமுக ஆட்சியில இன்றைக்கு மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பல எத்தனை கல்லூரியில் நாங்கள் திறந்திருக்கிறோம், எத்தனை மாவட்டத்தை நாங்கள் உதயமாக்கி இருக்கிறோம், எத்தனை தாலுகா திறந்திருக்கிறோம், எத்தனை மருத்துவக் கல்லூரி, சட்டக்கல்லூரி, இப்படி எல்லா வகையிலும் அதிமுக ஆட்சியில் தான் நாட்டு மக்களுக்கு நன்மை கிடைச்சிருக்கு. சார், சேலத்தில் சற்று முன் பேசிட்டார் விஜய். அம்மா வளர்த்து கட்சி எம்ஜிஆர் வளர்த்து கட்சியும் சரண்டர் ஆயிடுச்சு. அவருக்கு ஒரு நிகழ்வு நடந்தது, நான் சொல்லக்கூடாது, திருப்பி கேட்கறதுனால சொல்றேன். ஒரு பிரச்சனை நடந்தது, 72 நாட்கள் வீட்டு விட்டே வரல. ஏன் விஜய் வீட்டு வரலன்னு சொல்றாங்கிறாங்க. ஒரு தலைவரானா கேட்கத்தான் செய்வாங்க. அதுக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். நீங்க எத்தனை கேள்வி கேட்கறீங்க? திருப்பி நான் பதில் சொல்ல கூட திருப்பி கேட்கறீங்களா? ஒரு கட்சி துவங்கி விட்டா அந்த கட்சியில நிருபர்கள் கேட்கின்ற கேள்விக்கும் மக்கள் கேட்கின்ற கேள்விக்கும் பதில் சொல்வது அந்த கட்சியுடைய தலைவருடைய கடமை. ஆனா அந்த கடமை செஞ்சிருக்காரா? 15 நாள் அலுவலகத்தை மூடிட்டு போயிட்டாங்கல்ல. கட்சி நடத்தி மக்களுக்கு நன்மை செய்ய போறாங்க. ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய திறன் கூட அவருக்கு இல்லையே. ஆனா நாங்க வந்து யாரையும் எல்லா ஜனநாயக நாடு இந்தியாவில் யார் வேணாலும் கட்சி துவங்கலாம், அந்த கட்சிக்கு தலைவராகலாம், மக்கள் தான் எஜமானர்கள். மக்களுக்கு கொடுக்கிற தீர்ப்பு தான் இறுதியான தீர்ப்பு. எங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய செஞ்சிருக்கிறோம். நெஞ்ச நிமித்தி மக்கள்கிட்ட போய் சொல்றோம். ஏன் உங்க மாவட்டத்திலேயே இந்த இடத்துல வந்துட்டுல இது புதிதாக தொடங்கப்பட்ட தானே? அடித்தட்டு மக்கள் அதிகமான வாக்கு அதிமுக எப்பவுமே
அதிமுக வாக்குகள், அந்த அடித்தட்டு மக்கள், தலித் மக்களுடைய இஸ்லாமிய வாக்குகள் பிஜேபி சேர்ந்தனால இது வருமா போகுது? எங்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஜாதிக்கும் மதத்துக்கும் அப்பாற்பட்டது. நல்லா புரிஞ்சுங்க, பாருங்க எத்தனை பேர் ஜாதி இருக்கிறாங்க, எத்தனை மதத்தை சேர்ந்திருக்காங்க. அதிமுக பொறுத்த வரைக்கும் ஜாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்டு எங்களுக்கு ரெண்டே ஜாதி, ஆண் ஜாதி பெண் ஜாதி, 2 ஜாதி தான் எங்க கட்சிக்கு இருக்குது. அதனால இந்த ஜாதி பத்தியோ மதத்தை பத்தியோ நாங்கள் எப்பொழுதும் முன்னிலைப்படுத்துவதே கிடையாது. மக்களுக்கு என்ன தேவை அதை எப்படி செய்ய வேணும், அதுதான் எங்களுடைய தலையாயக்கிடமா, அதுதான் எங்களுடைய தலைவர்கள் எங்களுக்கு பயிற்சி கொடுத்த. இன்னைக்கு என்ன தேர்தல், 10 அறிவிப்பு கொடுத்துட்டு இருக்கேன். ஏற்கனவே அறிவிப்புகள் கொடுத்து போட்டு விட்டது. இதுங்களா அப்பப்போ வரும் அறிவிப்பு. இப்பதான் ரெண்டு கட்டமா அறிவிப்பு கொடுத்துருக்கோம். இந்த அறிவிப்பை பார்த்து பயந்து தான் ஸ்டாலின் இப்போ ஒரு விசித்திரமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. நாங்க கொடுக்கப்பட்ட இந்த 2 கட்ட அறிவிப்புகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நடைபெற்ற பொதுத் தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று வந்தா என்னென்ன அறிவிப்புகள் நிறைவேறும் என்று நாங்கள் அறிவிச்சோம். அதை அறிவிப்பை பார்த்து பயந்து இப்பொழுதுதான் ஒரு விசித்திரமா ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. அனைத்துக்கும் பொதுவான சார் கோடைக்காலம். அவர் குறிப்பிட்டவங்களுக்கு தான் கொடுத்தாரு கோடைக்கால சிறப்பு தொகை வழங்கத்துக்கு நீ வலியுறுத்துவீங்களா? அவருக்கு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி சொல்றாரு. நீங்க அதுல போய் உள்ள போது கேட்கறீங்களே. எனக்கு அதான் சொல்லிட்டேன், கோடை காலம் இப்பதான் வந்ததா? 22ஆம் ஆண்டு வந்தது, 23ஆம் ஆண்டு வந்தது, 24ஆம் ஆண்டு வந்தது, 25ஆம் ஆண்டு வந்தது. இந்த ஆட்சிக்கு வந்து 4 கோடை காலம் வந்துடுது. இப்ப 5வது கோடை காலம். இந்த கோடை காலம் தேர்தலை நோக்கி இருக்கின்ற கோடை. அதனாலதான் இந்த காரணத்தை சொல்லி அவளது அறிவிப்பு கொடுத்துருக்கேன். சார், பாராளுமன்றத்தில் பெண் காங்கிரஸ் எம்பிகள் நடந்து கொண்ட விதத்தை பற்றி சார், அது வந்து முழுமையா எனக்கு தெரியாது. படத்தை பார்த்து தான் நான் பார்க்கறேன். அங்க நடந்த நிகழ்வுகள் இன்னும் தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்து வந்தா அது தவறு. ஒரு நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர், இந்த நாட்டை காக்கக்கூடியவர் சொல்லுகின்ற பதில் அனைத்து கிட்டத்தட்ட 140 கோடி மக்களை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதை போய் முடக்குவது எந்த விதத்தில் சரியா இருக்கு? அவருடைய சுயநலத்திற்காக அவர் சொல்லுகின்ற கருத்து இன்றைக்கு அவையிலே பதிவு செய்யாத காரணத்தினால ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் வெளியில் உள்ள நாட்டு மக்களுக்கு என்ன பதில் சொல்வார் என்று எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இவர்களால் கெடுக்கப்பட்டு திருப்பத்தூர் மாவட்டம் செயல்படுற ஊடகவியலாளர் பத்திரிகையாளர்களுக்கு இந்த ஆட்சியில வந்து எந்த ஒரு செய்தியை சேகரிக்க போனாலும் அதனால நிறைய த்ரெட்டிங் வருது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? என்ன காரணம்னா மூல காரணமே நீங்க தான். நீங்க வந்து சரியான முறையில ஒளிபரப்பு செஞ்சு சரியான முறையில செய்தி வெளியிட்டீங்களா? இப்படிப்பட்டவர்கள்லாம் அடங்கி இருப்பாங்க. இவர்கள் வந்து ஊடகம் இவர்களை பண்றாங்க. இவர்கள் ஏதோ ஒரு ஆட்சி நடத்துற மாதிரி. அதனாலதான் இப்படிப்பட்ட நிகழ்வு நடக்குது. உண்மை செய்தி வெளியிடுங்க. நாங்க ஆளுங்கட்சியா இருக்கும்போது எங்களை பத்தி தான் விமர்சனம் பண்ணீங்க. எதிர்கட்சியா இருக்கும் போதும் ஊடகங்களும் பத்திரிகைகளும் எங்களை பற்றி தான் விமர்சனம் செய்யறீங்க. செய்யுங்க, நாங்க அதெல்லாம் கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய தலைவர்கள் வழியில் நாங்கள் சென்றுட்டு இருக்கிறோம். ஆனா திமுக அப்படிப்பட்ட கட்சி. ஊடகங்களும் பத்திரிகைகளும் புரிஞ்சுக்குங்க. தவறு இருந்தா தவறு உடனே சுட்டி காட்ட வேணும். நேற்றைய தினம் நேற்றைய முன்தினம் நேற்று தினம் நினைக்கிறேன் எங்களுடைய முன்னாள் அமைச்சர் எனக்கு நேரடியாக களத்தில் போய் கனிம வேலை கொள்ளைய பார்க்குறாங்க. எல்லா ஊடகத்திலும் திருப்பி காட்டுங்க. அப்பதான் அவர்கள் பயப்படுவாங்க. செய்கின்ற ஊழல் மக்களுக்கு தெரிவிக்க வேணும். அந்த கடமை ஊடகத்தில் இருக்குது. அப்படி காட்டுகின்ற பொழுதுதான் அவர்கள் பயப்படுவாங்க. இல்லை என்றால் அதில் அடிக்கின்ற கொள்ளை வைத்து அதில் செய்கின்ற ஊழல் மூலமாக வருகின்ற பணத்தை வைத்து இன்றைக்கு இப்படி அடக்குமுறை எல்லாம் இன்றைக்கு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு பத்திரிகையாளர் அடிக்கிறது, போய் பத்திரிகையாளர் படம் பிடிக்க கேமரா உடைக்கிறது, பத்திரிகையாளர் தாக்குவது, இதெல்லாம் என்ன காரணம்? ஆக இவர்கள் சுதந்திரமாக கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்ற காரணத்தால அவரை தடுக்க போனா இப்படிப்பட்ட நிகழ்வு. இதற்கு நீங்க ஊடகங்களும் பத்திரிகைகள் மூலம் அவ்வப்போது திமுகவில் நடைபெறுகின்ற இந்த முறைகேடுகள் படம் பிடித்து மக்களுக்கு காட்டினால் உங்களுக்கு மக்கள் பக்க பலமாக இருப்பாங்க, நாங்களும் பக்க பலமாக இருப்போம்.